பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, பித்ருஸ்தானத்துல வந்து சூரியன் வந்து பலவீனமா இருக்கிறது ஐப்பசி மாசத்துல. ஸோ இந்த ஐப்பசி மாசத்துல பொறந்தவங்க எல்லாருக்குமே அந்த அப்பாவுடைய சப்போர்ட் இருக்காது. அப்பாவுக்கு வேலை இல்லாம இருக்கும். இவங்க வேலை பண்ணி குடும்பத்த பார்க்கறது, சின்ன வயசுலயே அப்பா செத்து போயிடுறது, இல்ல இவங்க ஸ்வீகாரம் போறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஐப்பசி மாசத்துல பொறக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 100 ஜாதகம் எடுத்தா 90 ஜாதகங்கள் அப்படித்தான் இருக்கும். அதே மாரி சித்திரை மாசத்துல பொறக்கிறவங்களுக்கு சூரியன் பலமா இருக்கும். அவங்களுக்குமே அதேதான். நம்ம நெனச்சுக்கிறோம் சூரியன் பலமா இருந்தா பித்ருஸ்தானம் ரொம்ப நன்னா இருக்கும்னு. சூரியன் பலமாக இருந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செஞ்சா, அவாளுக்கு அவ அப்பா வந்து குடும்பத்த விட்டுட்டு போறதோ, அந்த மாதிரி இல்ல அவ அப்பா சந்நியாசம் வாங்கிட்டு போறதோ, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஸோ எந்த நட்சத்திரத்தின் காலில் சூரியன் சஞ்சாரம் செய்றாருங்கிறது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ராசியில இருக்காரு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே போல தான். இப்ப சூரியன் வந்து சனியோட சேர்ந்து மேஷ ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சனி கிருத்திகா நட்சத்திர கால்லயும், சூரியன் அஸ்வினி நட்சத்திர கால்லயும் இருந்தா, அவாளுக்கு அவ அப்பாவோட ஒத்தே வராது. சின்ன வயசுலயே அப்பாவ இழக்கிறதுக்கான சூழ்நிலை வந்துரும். கர்மம் பண்றதுக்கான இது வரும். அதனால இது வந்து ஜெனரலைஸ்டா ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. சூரியனினுடைய ஸ்தானம் எங்க இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தின் காலில் சூரியன் இருக்கார் அப்படிங்கிறது 1. 2வது சூரியன் தன்னோட வீட்லயே இருந்தாலும் கூட, அவர் மக நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆனா பூர நட்சத்திரத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன், ரொம்ப நல்லாருக்கும் அவங்களுக்கு. அப்பா வழியில நெறைய சொத்துக்கள் எல்லாம் வரலாம். அந்த மாரிலாம். உத்திர நட்சத்திரத்துல இருந்தாலும் ரொம்ப நல்லாருக்கும். மக நட்சத்திரத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணாருன்னா, அதேதான். கேதுவின் கால்ல மகம் இருக்காரு இல்லையா? அதனால இவாளுக்கு பெரிதளவுக்கு அந்த பூரணமா அந்த இது வந்து வராது. ஸோ இதுல எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில சூரியன் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.